வெல்கம் டு லாக்ஸா வியூ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளி ப்ரிப்ரேஷன் தான். முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாங்கள் தீபாவளி அப்போ எப்போதும் நேட்டிவ்க்கு போயிடுவோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் முறுக்கு செய்ய போகிறேன். எங்கள் அம்மா மாமியார் எல்லோரும் முறுக்கு மாவு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்றதுனால நான் கடையிலேருந்து கிருஷ்ணா முறுக்கு மாவு வாங்கியிருந்தேன். உடனே நீங்கள் நினச்சிடாதீங்க இது பிராண்டு ப்ரமோஷன் வீடியோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்க எப்படி சிம்பிளாக முறுக்கு செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாவுலே உங்களுக்கு எள்ளு, உப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சோண்டு பட்டரும், உங்களுக்கு உப்பு அந்த உப்பு போதும் அப்படின்னா அந்த அளவே போதும். இல்லை நான் கொஞ்சம் உப்பு கூடுதலாக சேர்த்துக்கணும் அப்படின்றவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி புளியும் போது கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும். அந்த பதத்துக்கு மட்டும் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பட்டர் ஃபுல்லாக மாவில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு ரொம்ப நேரம் பிசையணும். ஆனால் முறுக்கு உரல் நான் பழைய மாடல் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ நல்லா டெக்னாலஜியாக நிறைய இப்படி சுற்றுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஈஸியாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த உரல் என்னது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒருத்தரே செஞ்சோன்னா கை ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடும், வலிக்கும் கொஞ்சம். இந்த மாதிரி உரலில் புழியணும் அப்படின்னா ஜென்ஸோட ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா அவங்களால தான் இந்த மாதிரி ஹார்டாக உள்ள முறுக்கு புளிகிற கட்டையெல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி புளிய முடியும். முறுக்கு புளிகிறதுக்கு மெயினாக நம்மளுக்கு எண்ணெய் சட்டி நல்ல கனமான எண்ணெய் சட்டியாக இருக்கணும். அதனால் நான் இதை ரொம்ப நாள் தேடி தேடி இண்டலியமில் நல்ல வெயிட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் சட்டி. இந்த மாதிரி கனமான எண்ணெய் சட்டி வைக்கும்போது முறுக்கு நல்லா வெந்திருக்கும், சீக்கிரம் கருகாது. அதனால தான் இந்த மாதிரி எண்ணெய் சட்டி யூஸ் பண்ணுவாங்க. முறுக்கு உரலில் வச்சு ஒரு தட்டை திருப்பி வச்சு அதில் நல்லா முறுக்கை சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொறுமையாக போடுங்க. எண்ணெய் மேலே தெறிக்காமல் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். 1.5 கிலோ முறுக்கு மாவு வாங்கியிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சாதான் முறுக்கு நல்லா வேகும், இல்லைன்னா வேகாது, சவுன்னு ஆகிடும். அதனால தான் நல்லா எண்ணெய் காயணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிளேட்டில் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு எண்ணெயில் போடும்போது நிறையா பபுள்ஸ் வரும் பாருங்கள். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நிறைய பபுள்ஸ் வரும். அந்த மாதிரி வரும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த நுரையாக பபுள்ஸ் குறைய முறுக்கு நல்லா வேகுது. குறைஞ்சிடுச்சு அப்படின்னா ஓரளவு நல்லா வெந்துடுச்சுன்னு டக்குன்னு எடுத்துடணும், இல்லைனா கருகிடும். முறுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும். சில பேருக்கு வெள்ளையாகவே இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி செவந்த கலரும் நிறைய பேருக்கு பிடிக்கும். முறுக்கு பொறன்னு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா முறுக்குன்னு நல்லா இருந்துச்சு. இது எனக்கு நான் முறுக்கே புளிய தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த மாவு வாங்கி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.